கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வைராக்கியம். கர்த்தரின் வைராக்கியம், காட்ஸ் ஜீல். கர்த்தரின் வைராக்கியம் அது நமக்கு என்ன செய்யும்? கர்த்தருடைய வைராக்கியத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? What is God's zeal for His people? How do we inherit the blessings of His zeal? And what do we do after we inherit the blessings? இந்த 3 பகுதியாக கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். ஏசாயா 26 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். ஆமென். உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். ஆங்கிலத்திலே let them see your zeal for your people and be put to shame. இன்னொரு வெர்ஷன்ல show them your eagerness to defend your people, then they will be ashamed. இப்போ கர்த்தருடைய வைராக்கியம் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகின்றோம். ஏசாயா 62 அதிகாரத்துக்கு நாம் இப்பொழுது திரும்பிக் கொள்வோம். ஏசாயா 62 அதிகாரம் முதல் 3 வசனங்களை முதல் 3 வசனங்களை வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜீல் அல்லது ஃபர்வர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உற்சாகம். நான் அதை செய்து முடிக்கும் வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? அதை உற்சாகத்தோடு செய்வோம். அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அது ஓய மாட்டோம். அது போல தான் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்காக சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமல், ஐ வில் நாட் பி குவைட். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். I'll continue to work. அதுதான் God seal. எதுக்காக? சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் அவர்களுடைய நீதியை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? மௌனமாக இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார், அமர்ந்திருக்க மாட்டார். He'll see to that his children are blessed. அதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். அப்போ இந்த ஆண்டவருடைய வைராக்கியம் என்ன செய்யுமா? அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். முதல் காரியம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். இன்றைக்கு டாக்டர் ஜெயக்குமார் நல்ல ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர் கர்த்தருக்குள்ள ஒரு நீதிமானாக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர் மீது ஒரு வைராக்கியம் பாராட்டினபடியினாலே சூழ்நிலைகள் எப்படி பிரதிகூலமாக இருந்தாலும் அவருடைய நீதியையும் அவருடைய உண்மையையும் ஜனங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். நம்ம எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல நம்ம பேர் போட்டுட்டு, ஆமாம், என்னுடைய நீதியை சகல ராஜாக்களும் காண்பார்கள், என்னுடைய மகிமையை ஜனங்கள் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்து கொள்ளலாம். ஆனால் இப்படியா கர்த்தர் நம்முடைய மகிமையை ராஜாக்களும் ஜாதிகளும் பார்க்கும்படி செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? 2 நாளாகமம் 20 அதிகாரம். நேற்று கூட அந்த ராஜாவை குறித்து நாம் ஜெப வேளையில் பார்த்தோம். 2 நாளாகமம்
20ஆம் அதிகாரத்திலே அங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப், அம்மோன் புத்திரர், இன்னும் அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷர் எல்லாம் சேர்ந்து திரளாய் அவனுக்கு விரோதமாய் வருகின்றார்கள். 2 நாளாகமம், 2 Chronicles chapter 20 verse 3, 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். இப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலை, எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்க, திரளான கூட்டம். யோசபாத்துக்கோ அவ்வளவு ஒரு பலன் இல்லை. ஜனங்கள் வந்து சொல்றாங்க, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு யோசபாத்துக்கு சொன்ன உடனே யோசபாத்துக்கு உள்ளலாம் நடுங்குது. ஆனால் அவர் செஞ்ச காரியம் என்ன? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நம்ம நடந்தது என்ன என்று நமக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபை நல்லது, அவரை துதியுங்கள் என்று பாடத் தொடங்கினார்கள். நேற்று அந்த செய்த ஜப வெளியில் அதை நம்ம பார்த்தோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, நம்மளுடைய நீதி, நம்முடைய மகிமையை ராஜாக்களும் ஜனங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்ண கூடாது. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த யோசபாத்தை போல ஆண்டவரை தேடுவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் ஒரு வெற்றியை தருவார். எப்படியும் கர்த்தர் செய்தே முடிப்பார். யோசபாத்துக்கு செய்தாரா இல்லையா? செய்தார். யோசபாத்தினுடைய நீதி ராஜாக்களுக்கு தெரியும்படியாக செய்தார். யோசபாத்தினுடைய மகிமை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அப்போ கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்யுமா? அவர்களுடைய பிள்ளைகளுடைய நீதியை விளங்க பண்ணும். கர்த்தருடைய வைராக்கியம் என்ன பண்ணுமா? கர்த்தருடைய ஜனங்களின் மகிமையை ஜனங்கள் காணும்படியாக அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா தான் இருப்பேன். அதுதான் யாத்ராகமம் 14:14 அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தையும் செங்கடலையும் பார்வோனின் சேனையும் பார்த்து பயந்த பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார், யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவ்வளவுதான். யுத்தம் பண்ணாரா இல்லையா? பண்ணினார். செங்கடலை பிளந்தார், பார்வோனின் சேனையை மூழ்கடித்தார், ஜெயம் கொண்டார். ஜனங்கள் ஜெயம் கொண்டார்கள். அவர்களுடைய கீர்த்தியும் அந்த ஜனங்களுடைய தேவனுடைய கீர்த்தியும் அந்த நாளிலே பூமி எங்கும் கேள்விப்படப்பட்டது. ஆம், இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்யும். நாம் கர்த்தரை தேட ஒருமுகப்படும் பொழுது, நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியத்தை நடப்பிப்பார். அடுத்தது 2வதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஏசாயா 62:2 வசனத்திலே முதலாவது நாம் பார்த்தோம், உன் நீதியையும் உன் மகிமையும் ஜனங்களும் ராஜாக்களும் காண்பார்கள். அடுத்தபடியாக கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இந்த புது நாமம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் பிரதர் சாம் அதை தான் சொன்னாங்க இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது
ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய மாற்றம். ஆம், இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரப்போகின்றேன், என் வாய் சொல்லும் புதிய நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். அப்போ அந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அப்படியாக இன்னும் சில பைபிளில் வாசித்த ரெஃபரன்ஸ் பைபிள்ஸில். அப்போ இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கான்டெக்ஸ்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தா அது பெர்கமோ என்ற சபையாருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடு. ஜெயம் கொள்ளுகிறவன். அப்போ நாம் இந்த கர்த்தருடைய வைராக்கியம் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should be overcomers. What is it that we should overcome? இந்த பெர்கமோ சபைக்கு எழுதின காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே 2 குறைகளை பார்க்கின்றார். ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த பீலேயாமுடைய உபதேசத்தை நீங்கள் கை கொள்ளுகின்றீர்கள், மற்றொன்று நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறீர்கள். இந்த 2 குறைய ஆண்டவர் இந்த பெர்கமோ சபையை பற்றி சொல்றார். 14, 15 வசனங்களிலே அதை வாசிக்க முடியும். அந்த பீலேயாம் என்ன செய்தான்? பாலாக் என்ற ராஜா அவனுக்கு கொடுத்த அந்த லஞ்சம், அதற்காக எப்படியாவது தேவ ஜனங்களை பாவத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் பீலேயாம் கர்த்தருடைய வசனத்தை புரட்டி போட்டு பேசி பாலாக்கின் உதவியோடு ஜனங்களை பாவம் செய்ய வைத்தான். விபச்சாரத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் நேராக நடத்தினான் இந்த பீலேயாம். இந்த நிக்கலாய் மதஸ்தர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நிக்கலாய் மதஸ்தருடைய கொள்கை என்ன என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்களாம், இது கிருபையின் காலம், நீ எப்படிப்பட்ட பாவமும் செய்து கொள்ளலாம், அதை பற்றி கவலை இல்லை, நீ கிறிஸ்தவனாக இருந்துக்கோ, ஆனா இருந்துட்டேன், நீ எப்படிப்பட்ட பாவமும் செய்து கொள்ளலாம். Lead any kind of immoral life, amoral life. No problem. Go ahead. Live as you please. இதுதான் நிக்கலாய் மதஸ்தரின் கொள்கை. இந்த 2 காரியத்தை நான் உன்னிடத்தில் வெறுக்கிறேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த காரியத்திலே, இந்த பரிசுத்த குலைச்சலிலே ஒரு ஜெயம் யார் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் வேறு ஒருவராலும் அறியப்படாததுமான புதிய நாமத்தை தருவேன். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல இது என்னன்னு பார்த்தா, அதாவது இது எழுதப்பட்ட அந்த நாட்களிலே ரோம பேரரசர்கள் அவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், உல்லாசமாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்வாங்களாம். நம்மளாம் எப்படி லீவ் நாட்களில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னா சர்க்கஸ் போவோம், எக்ஸிபிஷன் போவோம், அப்படிலாம் காரியங்கள் இருக்கும்ல. அதுபோல் இவர்களுக்கு கொஞ்சம் உல்லாசம் தேவை அப்படின்னு சொன்னால் கிளேடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வீரர்களை கொண்டு வந்து பயங்கரமான மிருகத்தோடு மோத விடுவார்கள். ஒன்று, இந்த வீரன் அந்த மிருகத்தை கொன்று ஜெயம் எடுப்பான், அல்லது இந்த மிருகத்தால் கொல்லப்படுவான். அதுதான். ஆனால் அந்த ஃபியர்ஸ் ஃபைட்டிங்கை ரொம்ப சந்தோஷமாக வேடிக்கை பார்ப்பார்களாம் இந்த ரோம பேரரசர்கள். இப்படிப்பட்ட கிளேடியேட்டர்ஸ் சில நேரம் எத்தனையோ விதமான பயங்கரமான சிங்கம், புலி, இப்படிப்பட்ட பயங்கரமான கொடூரமான மிருகங்களை வென்று ஜெயித்து பல ஆண்டுகள் இப்படியாக வெற்றி பெற்று கொண்டே இருந்தால், பல ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த ரோம பேரரசன் அந்த கிளேடியேட்டர் அந்த வீரனை கூப்பிடுவாராம். கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு வெண்மையான ஒரு கல்லிலே SP என்று பொறிக்கப்பட்ட அந்த கல்லை அவனுக்கு கொடுப்பாராம். அந்த SP என்பது ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லை, இளவரசி ஒரு மாதிரி என்ன SPனா ஸ்பெஷல் பெர்மிஷன். ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம். அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற பெயருக்கு, அந்த வார்த்தைக்கு பொருள், நோ டவுட் he is a victorious hero. இவன் வெற்றி வீரன் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதுதான் பொருள். அப்போ இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த பெயர் என்ன தெரியுமா? அவன் ஒரு யுத்த வீரன், கிளேடியேட்டர். ஆனா இப்போ அவனுக்கு இந்த
ரோம பேரரசு கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? வெற்றி வீரன். யுத்த வீரன் என்ற பெயர் மாறி இப்பொழுது அவனுக்கு கிடைக்கும் பெயர் என்ன? வெற்றி வீரன். அதை ஒரு விலை உயர்ந்த வெண்கல்லிலே பொறிக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்படுமாம் புது நாமம். அது அவனுக்கு மட்டுமே உரிய நாமம். அந்த வெண்கல்லை, இந்த புதிதான ஸ்பெக்டேட்டர் என்ற டைட்டில் அவனுக்கு கிடைச்ச பிறகு அவனுடைய நிலைமை அப்படியே மாறும். அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அவன் உயிருக்காக பயந்து பயந்து போராடி, மிருகத்தோட போராடி, இந்த ரோம அரசர்களுடைய அராஜகத்தை நினைச்சு நினைச்சு பயந்து ஜீவித்துட்டு இருந்த இவனுக்கு எப்போ இந்த புது நாமத்தை பெறுகின்றானோ அன்றிலிருந்து அவன் மரிக்கும் நாள் வரைக்கும் அந்த ரோம பேரரசோடு கூட சேர்ந்து அவரோடு உணவு அருந்துவானாம். அதுதான் மறைவான மன்னா என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் காரியத்தை பார்த்தீங்களா? அவர் சொல்லும், அவருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன பேரோ தெரியாது, ஆனா ஜெயம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்தந்த காரியங்களிலே, பரிசுத்த குலைச்சலிலே, வேண்டாத காரியங்களிலே நாம் ஒரு ஜெயம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, என் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அந்த புது நாமம் நமக்கு கிடைச்ச பிறகு மறைவான மன்னா, அது ரோம பேரரசின் அரண்மனையிலே கிடைக்கிற மன்னா அல்ல. கத்தாதி கத்தா, இந்த ரோம பேரரசுகளுக்கெல்லாம் மேலானவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற அந்த இயேசு நமக்காக வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம் நமக்கு செய்கின்ற காரியம். இதை செய்ய மட்டும் அவர் மௌனமாய் இருப்பதில்லை, இதை செய்ய மட்டும் அவர் அமர்ந்திருப்பதில்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மௌனமாய் இருக்கணும். Be still and know that I am the Lord. நானே தேவன் என்று அறிந்திருங்கள், அமர்ந்திரு. இதுதான் நம்ம ரொம்ப பேருக்கு பெரிய கஷ்டம் இல்லையா? எஸ் நோ சொல்லுங்க. சும்மா இருக்கிறது நமக்கு கஷ்டமா இல்லையா? ஒரு சண்டைக்கு எக்கிட்டா, ஒரு வார்த்தை பேசிட்டா 10 வார்த்தை நான் பேசியே தீரணும், பேசிட்டே இருமகளே அப்படின்னு வச்சிருவார். அந்த புது நாமம் வெயிட்டிங்லே இருக்கும், உங்கள் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லே இருக்கும். எப்போ தெரியுமா? மௌனமாய் மாறும் வரைக்கும், கர்த்தரை தேடும்படி ஒருமுகப்படும் வரைக்கும், உபவாசத்தை கூறும் வரைக்கும், ஜெயம் கொள்ளும் வரைக்கும் இந்த புது நாமம் எங்கே இருக்கும்? வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லே இருக்கும். ஸோ நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? கர்த்தர் நமக்காக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் வைராக்கியம் உடையவராயிருக்கின்றார். அமர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் யுத்தத்தை நடத்தட்டும்னு சொல்லி நாம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பேசி ஒரு நாளும் நம்ம நினைக்கிற ஒரு ஜெயம் வராது. அமைதியாக இருந்து பாருங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, உபவாசம் பண்ணி பாருங்க, ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச தேவையில்லை. எப்படிப்பட்ட அராகஜமிக்க பாஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அரகண்ட் லீடராக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை தேடும்படி ஒருமுகப்பட்டு பாருங்கள், உபவாசத்தை கூறி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வழக்கறிஞராய் மாறிவிடுவார். He'll be your advocate. அவர் ஒரு கேஸை எடுத்தா அதுல தோல்வி இல்லை. He'll be your advocate. He will fight your battles. அவர் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அடுத்ததாக 62ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:3. ஆமென். நம்ம சாதாரணவங்க அல்ல. கர்த்தருடைய வைராக்கியம் நம்மை குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? மகளே, மகனே, நீ என்னுடைய கையிலே அலங்காரமான கிரீடம், நீ என்னுடைய கரத்திலே ராஜமுடி, a crown of splendor.
not an ordinary crown, a crown of splendor and a royal diadem. அதுவும் இன்னும் ஸ்பெஷல் என்ன? It is in the hands of God. அவருடைய கரம் எப்படி இருக்கும்? அவருடைய கரம் ஓங்கிய புயம். அப்போ அவருடைய ஓங்கிய புயத்துல இந்த ராஜரீகமான கிரீடம், அலங்காரமான ஒரு முடி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை உலகம் முழுசும் பார்க்கும். அதை உலகம் முழுசும் பார்க்கும். அவர் எங்கே மறைச்சு வச்சுக்கிற மாட்டார் இப்படி தன்னுடைய கையை. அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கரம், அதுல தான் என்ன இருக்கு? இந்த ராஜரீகமான கிரீடம், இந்த மகிமையான ஒரு கிரீடம். நம்ம தான் அது. கேட்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. Yes, I'm not an ordinary person. I'm a royal diadem. I'm a crown of splendor in the hands of my mighty God. அப்படி சொல்லும்போதே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஆனா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரப்போறேன். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரப்போறேன். இந்த கிரீடம் எப்படி வந்தது? அதனுடைய துவக்கம் எப்படி? எங்கேயோ பல ஆயிரமான மைலுக்கு கீழே மண்ணோடு மக்கி போய் எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாம ஒரு இருளுக்குள்ள தங்கம் இருந்தது. அதை வெட்டி எடுத்தா அதனுடைய ரூபம் பயங்கர அலங்கோலமா இருந்தது. அதை என்ன செய்ய வேண்டியது? உலைக்களத்திலே போட வேண்டியது இருந்தது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி 25ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 1:25. ஆமென். அந்த தங்கத்தை வெட்டி எடுத்து அதை உலையில போட்டு உருக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். போன மெசேஜ்லேயும் நான் இதை சொன்னேன். வெள்ளிய ஆண்டவர் எப்படி புடமிடுவார்னு சொல்லி. இப்படி தான் நம்மளுடைய ஈயம் நீங்க, களிம்பு நீங்க, ஆண்டவர் நம்மை புடமிடுவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 1:7. ஆமென். அழிந்து போகிற பொன் அது அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். யோபு அதை தான் சொல்றார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆம், கர்த்தருடைய கரத்திலே நாம் யாரு? ராஜமுடி. அப்படியாக நம்ம மாறுவதற்கு முன்பதாக நாம் புடமிடப்பட வேண்டியது அவசியம். நம்மிடத்தில் இருக்கின்ற களிம்பு நீக்கப்படுவது அவசியம். நாம் சுத்தமாக்கப்படுவது அவசியம். அழிந்து போகிற பொண்ணுக்கு அப்படி ஒரு சோதனை தேவை என்றால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது பின்னாடி என்ன எப்படி நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய வைராக்கியம் நமக்கு எதை செய்யும் என்று பார்த்தோம்? நம்மளுடைய நீதியை, நம்முடைய மகிமையை ஜனங்கள் காணும்படியாக செய்யும். அப்போ நம்மளுடைய நீதி, நம்மளுடைய மகிமை ஜனங்கள் காணணும்னு சொன்னால் மௌனமாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை எப்படி யோசிபாத் கர்த்தரை தேடும்படியாக ஒருமுகப்பட்டாரோ, உபவாசித்தாரோ, அதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அமைதியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய வாய்ச்சலும் புது நாமத்தாலே நாம் அழைக்கப்படும். அதுதான் அவருடைய வைராக்கியம். இன்றைக்கு ரொம்ப டாக்டர் ஜெயக்குமார் சொன்ன சாட்சி இந்த மெசேஜுக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது. அவர் ரொம்ப அழகாக சொன்னார்.
அவங்களுடைய பெற்றோர் எப்படிப்பட்ட வறிய நிலைமையிலிருந்து வீட்டை கூட அடமானம் வைத்து அவரை படிக்க வைத்தார்கள் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, எவ்வளவாய் கர்த்தர் அவருக்கு ஒரு புது நாமத்தை தந்திருக்கின்றார். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால், அந்த பெர்கமோ சபையார்கிட்ட காணப்பட்ட குறை, பிலேயாமுடைய உபதேசம், நிக்கலாய் மதஸ்தரின் உபதேசம், எப்படியும் வாழ்ந்துகொள், எப்படிப்பட்ட பாவத்தையும் நீ செய்துகொள், எப்படியும் நடந்துக்கோ. இன்னைக்கு நிறையா உபதேசங்கள் அப்படி இருக்கு. கிருபையின் நாட்கள், கர்த்தர் நமக்கு எல்லா தண்டனையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், இனி தண்டனை இல்லை, ஆகையாலே நீ எப்படியும் வாழ்ந்துகொள், எப்படிப்பட்ட பாவத்தையும் செய்துகொள் அப்படின்னு சொல்ற உபதேசத்தின் நாட்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் வெறுக்கின்றேன், இதை நான் வெறுக்கின்றேன். காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புது நாமத்தை தருவேன் என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட காரியத்திலே ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு புது நாமத்தை தருவார். அடுத்தபடியாக பார்த்தோம், நாம் அவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்திலே ராஜமுடியும். இப்படியா கிரீடமாய் ராஜமுடியாய் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ராஜமுடியாய் மாறுவதற்கு முன்பாக ஒரு புடம் தேவை. களிம்பு நீக்கப்பட வேண்டும். உபத்திரவத்தின் வழியாக சென்று நாம் உருவாக்கப்பட வேண்டும். 105ஆம் சங்கீதத்தில் 19வது வசனம் நினைக்கிறேன், யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புட்டமிட்டது. கர்த்தர் உங்களுக்காக பெரிய நாமத்தை வைத்திருக்கிறார், புதிய நாமத்தை வைத்திருக்கிறார், பெரிய காரியத்தை செய்ய வாஞ்சிக்கின்றார். ஆனா இந்த புடமிடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? கேட்டு பார்ப்போம். ஆகவே இதைத்தான் கர்த்தருடைய வைராக்கியம் நமக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நமக்கு புதிய நாமம் கிடைத்து விட்டது, ராஜமுடியாக நம்ம மாறிட்டோம், அவருடைய வைராக்கியத்தினால கிடைக்கப்பட வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தாயிற்று. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முக்கியமான ஒரு காரியம், 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி கொண்டன்னு சொன்னால், அங்கே 3வது வசனத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து சொல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இதை லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே நின்று புஸ்தக சுருளை விரித்து தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வார்த்தைகள் வாசிப்போம். 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. ஆமென். அவர் நம்ம பார்த்து சொல்ற இன்னொரு நாமம் என்ன? நீ கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அப்போ இந்த புது நாமம், நம்மளுடைய நீதி, மகிமை, ராஜமுடி, அலங்காரமான கிரீடம், இதெல்லாம் யாருக்காக, எப்படிப்பட்ட மக்களை பார்த்து இப்படிப்பட்ட டைட்டில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாருக்கு இப்படிப்பட்ட டைட்டில்? ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், இந்த சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் வசனம் ஆரம்பிக்குது 62வது அதிகாரத்தில் முதல் வசனம். அதனுடைய அப்போ இருந்த நிலைமை என்ன தெரியுமா? சியோன் சீர்கெட்டு போயிருந்தது, எருசலேம் எரிக்கப்பட்டு போயிருந்தது, கேட்பாரற்று கிடந்த சியோன், அவள நிலையை அடைந்த எருசலேம். அந்த எருசலேமை பார்த்து தான் ஆண்டவர், உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன், உனக்கு இதை நான் செய்யும் வரைக்கும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், உனக்கு இதை செய்யும் வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. இங்கேயும் பார்க்கிறோம், இவர்கள் கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அப்போ இதெல்லாமே
61, 62 இந்த எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாம் சீர்கெட்ட சீயோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளவு இரக்கமானவர் பாருங்க, இரக்கமானவர் பாருங்க. வாழ்க்கையில் நம்ம சில நேரம் பார்ப்போம், ஒரு முறை தவறு செஞ்சுட்டா அவ்வளோதான். ஒரு தடவை பிள்ளை காப்பி அடிச்சிட்டா கிளாஸில் அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ணும்போது கண்ணெல்லாம் அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும். பாவம், ஒரு தடவை எப்படியோ காப்பி அடிச்சு. ஆனால் என்ன நினைப்போம், இது சரியான காப்பி கேட் அப்படின்னு வச்சிருவோம். ஒரு தடவை கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்தும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலை உட்காந்து வாசித்துக்கிட்டே இருந்தா உடனே டீச்சர் பிராண்ட் பண்ணிடுவாங்க, இது ஒரு ரிபல்லியஸ் கேர்ள். விக்டோரியா அப்போ தான் செய்வா. அவளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நாவல் எடுத்து வாசித்துட்ருப்பா. என் கிளாஸில் அப்படி செஞ்சுருக்கியா? செஞ்சதில்லை, நான் அப்படி பார்த்ததில்லை விக்டோரியாவை. பிராண்ட் பண்ணிடுவோம், ஒரு தப்பு செஞ்சுட்டா அவ்வளோதான். ஆனால் பாருங்க, இந்த சீர்கெட்ட சீயோனுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, என்னுடைய மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம். அந்த சீர்கெட்ட சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்க, என்னுடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய், நீ என்னுடைய கரத்திலே ராஜமுடி, நீ என்னுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடம். யாரை பார்த்து சொல்கிறாராம்? சியோனிலே துயரப்பட்டவர்கள், சாம்பலை போட்டு கொண்டவர்கள், இன்னும் பார்த்தா ஒடுங்கின ஆவி உடையவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அதை தான் அப்படியே சொல்லிகிட்டே வரார். இந்த ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நம்ம நிச்சயமாக இருப்போம். முதல் வசனம் 61 முதல் வசனத்தில் வாசித்தோம் சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு, அடுத்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு, நான்காவது கட்டுண்டவர்களுக்கு, மூன்றாவது வசனத்துக்கு வரும் பொழுது துயரப்பட்டவர்களுக்கு. இப்படி இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இவங்களாம் யாரு? ஏதோ ராஜா வீட்டில் பிறந்தவங்களுக்கு இதை சொன்னார். பெரிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகளை பார்த்தா ஆண்டவர் இதை சொன்னார்? இல்லை. சிறுமைப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை என்னுடைய மகிமைக்காக நீதியின் விருட்சமாக நாட்டுவேன், நான் உன்னை உலகம் காணும்படியாக மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை என்னுடைய கரத்திலே ராஜ முடியாக அலங்காரமான கிரீடமாக வைப்பேன், நான் உனக்கு இருந்த பழைய பெயரெல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஒருவேளை ரிபல்லியஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் உனக்கு இருந்திருந்தா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, you're going to become a renowned woman. Okay? Yes. யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தர் எனக்காகத்தான் இதை பேசிட்டு இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஆமா ஆண்டவரே மௌனமாய் இருக்க நான் கற்றுக்கொள்ளுவேன், ஏன் சொன்னா நீர் மௌனமாய் இருக்க மாட்டேன், ஆண்டவரே நான் வழக்காட மாட்டேன், வாதாட மாட்டேன், என் சத்தத்தை உயர்த்த மாட்டேன், ஏனென்றா நீர் எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறீர், நான் உம்மை மாத்திரம் தேடும்படி என் மனதை ஒருமுகப்படுத்துவேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நான் உபவாசத்தை கூறுவிப்பேன். இதை செய்யும் பொழுது நீங்க பேச தேவையில்லை, யுத்தம் செய்ய தேவையில்லை, ஆர்கியூ பண்ண தேவையில்லை. God will fight your battles. God will fight your battles. புதுமண தம்பதியருக்கு ஒரு ஆலோசனையும் சொல்ல விரும்புகிறேன். உங்களை மாதிரி ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் புதுமண தம்பதியராக இருந்தோம், சரியா? விக்டோரியா அண்ட் ஜே. அப்போ இந்த விக்டோரியா எப்படி உங்கள் கூட ஆர்கியூ, சாரி விக்டோரியா உன்னைய ரொம்ப, விக்டோரியா வந்து ரொம்ப சொன்னாங்கல்ல பாஸ்டர், இங்கிலீஷில் புலமை தான், நிறைய நேரம் அவன் எழுதுகிற வேர்ட்ஸ் எனக்கு அர்த்தம் தெரியாது, இவன் என்னத்தை இப்படி எழுதி வச்சிருக்கான்னு சில டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுவேன்.
சில கோபம் வரும், இப்படி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு. அவட்ட இருந்து நிறைய வேர்ட்ஸை நான் கற்றுக்கொண்டேன். அவ்வளவு புலமை இங்கிலீஷில். அதனால வாயை திறந்தா, ஜே யூ நீட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே. ஆனால் விக்டோரியா, ஐ வில் டீச் யூ அ சீக்ரெட். அங்கிள் ரொம்ப குவாய்ட், ஜே மாதிரி பாவம், சரியா? பேசவே மாட்டாங்க அங்கிள். ஆனால் ஆர்கியூமெண்ட்டுன்னு ஆரம்பித்தா அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் எதுவுமே அங்கிளை அசைக்காது. ஆனால் அப்படி பேசாமலே ஆயிடுவாங்க. அவ்வளோதான். இட் வில் பிரேக் மை ஹார்ட். தென் ஐ லேர்ன் டு லெசன். ஆர்கியூ பண்ணி ஒரு விஷயமும் நடக்காது. ஆர்கியூ பண்ணி இன்னும் அக்ரவேட் தான் பண்ணுவோம். ஓகே. நிறைய நேரம் அங்கிளோட அந்த குவாய்ட்னஸ்ஸை, அந்த காம் ஸ்பிரிட்டை நான் ஐ ஹவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். பட் ஐ லேர்ன்ட் a very hard lesson. So don't ever take Jay for granted. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். கணவர் ரொம்ப அமைதியானவராக அப்படி நல்லவராக இருந்தால் அவங்கள போட்டு பரட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, பாவம், சரியா? ஆனால் அதே போல் மனைவி பேசணும்னு நினச்சா கொஞ்ச நேரம் அவங்கள பேச விடுங்க. உங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட போய் பேசுவாங்க? என்கிட்ட வந்து விக்டோரியா சண்டை போட முடியுமா? எப்போவுமே என்கிட்ட நல்ல பிள்ளையாக தான் இருப்பான். ஒரே ஆள் இது வரைக்கும் சண்டை போட்டது உங்கள் கூட போட்டிருப்பா. என்ன சிஸ்டர், பிரதர் உங்கள் கூட போட்டிருக்காளா? ஓகே. இனிமே தப்பிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டாரு ஜே. ஓகே. பட் ஜே, கிவ் ஹர் த ஃப்ரீடம் டு டாக். டோன்ட் ரிட்டாலியேட். அவளோட குணம் என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டிங்கன்னா அப்படியே அமைதியாயிடுவான். எஸ், திஸ் இஸ் த லெசன். திஸ் இஸ் த லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். எஸ், ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், இவர்களுக்காக தான் நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்கிறாரு. லூக்கா 4வது அதிகாரத்தில் அதை தான் ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார், இதற்காகத்தான். இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நமக்குள் அதே ஆவியானவர் இருக்கின்றார். ஆகவே 62ஆம் அதிகாரம் ஏசாயா 62:10 இன்னும் ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடுறேன். Amen. So we are called to do this. This is our responsibility. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஜனங்களை வழி நடத்தும் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த சிலுவை கொடியை ஏற்ற வேண்டிய கடமை நம்மீது விழுந்திருக்கின்றது. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்த நாம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? டு டெல் த வேர்ல்ட் that Jesus is risen, that the banner over us is his love. என் மேல் அவர் பறக்கம் விட்ட அந்த கொடி, அது இயேசு என்ற நாமத்தின் நேச கொடி. இதை நாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். எபேசியர் 2:10. எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? ஆமென். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எஸ், we are called to do good works. ஓகே. அப்போ கர்த்தருடைய வைராக்கியம் நமக்கு என்ன செய்யும் என்று பார்த்தோம். அந்த வைராக்கியத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். சுதந்தரித்த பிறகு நம்மேல் விழுந்த கடமை என்ன என்பதையும் பார்த்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.